சார் இப்போ வந்து இந்த தேனீயெல்லாம் கலெக்ட் பண்றப்போ இந்த பெர்ஃப்யூம் அடிக்க கூடாது, கையில எண்ணெய் வச்சுக்க கூடாது, தலையில பூ வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஆமாங்க. அது ஏன் சார் அதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து வரும்போது நம்மளுக்கே தெரியும், நம்ம பெர்ஃப்யூம் பண்ணிட்டு யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போ வந்து தேனீக்களுக்கு அதே மாதிரி அந்த ஸ்மெல்லை உணரக்கூடிய இது வந்து ஜாஸ்திங்க. ஏன்னா ஒரு பூவில் வந்து ஒரு தேன் இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடியது அதனால் சென்சிட்டிவாக போய் நுகர்ந்து எடுக்க முடியும். பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல் வருதுன்னா அது உடனே கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்பி பார்க்கும். ஸோ நம்மளை ஏதாவது தாக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கொடுக்கு உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதை வச்சு தான் மறுபடியும் மற்ற தேனீக்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஓ ஓகே. ஸோ ஒரு ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை பயந்துக்கும். தேனி வந்து ஒன்று எனக்கு கொட்டிருச்சுன்னா அதோட கொடுக்கு வந்து அது பாடியிலேருந்து வெளில போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த தேனிக்கு அது திருப்பி ஜென்ரேட் ஆகுமா இல்லை தேனி இறந்துருமா? இல்லை மேடம், அது வந்து தேனி இறந்துரும். அதனோட கொடுக்கு வந்து அதனோட உடம்புலேருந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா அது இறந்துரும். நம்மளோட உடம்புல அது கொட்டி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு மாதிரி கத்தியை போட்டு லைட்டாக ஷேவ் பண்ண மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதனோட பாடியிலேருந்து அந்த கொடுக்கு பிய்யாது, நம்மளுக்கும் உள்ள பெனிட்ரேட் ஆகி எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயத்துல பல டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.